மன்னிங்க, உமோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவன் சொல்றாங்களா? ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 3வது வார்த்தையை பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆமென். பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் தாய், சீஷனை பார்த்து அதோ ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றார். இந்த காரியத்துல இயேசு முடிந்தது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். உன் வாழ்நாள் எல்லாம் நீ ஊர்ந்து கொண்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், பிசாசுக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், சர்ப்பத்தினுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும். ஸ்திரீனுடைய வித்து யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருமே ஆண் பெண் துணையோடு தான் வர முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையினால அருமையான கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறக்கிறார். ஸ்திரீயின் வித்தாய் பிறக்கிறார். இந்த ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தவர், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. நானே ஆறுதலின் தேவன் என்று சொன்ன தேவன், அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசு நினைச்சிருப்பான், ஒருவேளை ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அவ்வளோதான் அவருடைய சாப்டர் முடிந்தது என்று பிசாசு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆதியாகமத்தை சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் போல, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சிலுவையில் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசுடைய தலையை நசுக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது ஸ்திரீனுடைய வித்தா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை, இந்த தீர்க்க தரிசனத்தை தான் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஸ்திரீயானவள் தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாலோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில் என்று சொன்ன தேவன். அருமையான இயேசுராஜா. இந்த காரியங்களை அவர் சொல்லும்போது மிகுந்த வேதனையோடு சரீரத்தில் அவ்வளோ விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, சரீரத்தில் ஒரு வஸ்திரம் கிழிக்கப்படுவது போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் தண்ணீரை போல சிந்தப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் பார்த்து, அந்த தாயை பார்த்து அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பொறுப்பை, ஒரு பராமரிப்பை, ஒரு அரவணைப்பை அதில் காட்டுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி, அந்த அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த யோவான் சீஷனை பார்த்து சொல்றாரு. யோவான் சீஷனை தன்னுடைய மகனா ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, யூத கலாச்சார அந்த வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆன பிறகுதான் அந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே அவர் கையில் கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருந்தபடினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றிருந்தார். யோசேப்பு மரியாளுடைய
கணவனார் யோசேப்பு மரித்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லா பொறுப்பையும் தச்சன் தொழிலை செய்து கொண்டு எல்லா பொறுப்பையும் தன் தாய்க்கு அரவணைப்பாக இருந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் அருமையாக இந்த மரியாளுக்கு தாய்க்கு செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு இடத்துல யாரை முன்வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அருமையான யோவான் சீஷனை பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்லி அந்த நேரத்தில் கொடுக்குறார். ஏன் அவர் யாக்கோபு, அவருடைய கூட பிறந்தவங்க யாக்கோபு, யூதா, சிமியோன், யோசேன்னு சொல்லி ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாத இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் இந்த 4 பேரும் அவருடைய சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சரித்திர குறிப்புகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றார்கள். அந்த யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்றார். இப்போ இவங்களுக்கு மகன் போகிறாரே, மகன் இல்லையே, மகன் மரிக்கிறாரே என்று சொல்லி அவங்களுக்கு மரியாளுக்கு ஒரு ஏக்க அங்கலாய்ப்பு. ஆனால் மரியாளுக்கு தெரியும் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் நம்ம மத்தியில் வெளிப்பட்டிருக்க இவர் தான் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர், இரட்சகர், பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் என்று சொல்லி நன்றா அந்த ஸ்திரீக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சீஷனை பார்த்து சொல்றார், இதோ உன் தாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 66:13 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, அருமையான பாடல் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு தாய் தேற்றுவது போல். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி அருமையான தேவன் சொல்லுகிறார். இந்த யோவான் சீசன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவரோடு கூட ரொம்ப நெருங்கி இயேசுப்பா கூடயே அதிகமாக அவர் டிராவல் பண்ணுற ஒரு நெருங்கிய சீசனாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் எப்பொழுதும் அவருடைய மார்பிலேயே சாய்த்து கொண்டு அவருடைய ரகசியங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யோவானுக்கு சொல்லி கொண்டே இருப்பார். பிதாவுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி அதிகமாக இந்த யோவான் சீசன், அன்பாயிருந்த சீசன் சொல்லி யோவான் எழுதுகிறார். இந்த 3 புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு எழுதின சம்பவங்கள், பரிசுத்த ஆவியானோட துணையினால எழுதினது. ஆனால் இந்த யோவான் சீசன், யோவானுடைய எழுதின இந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா லைவா அப்படியே பார்த்து எழுதினது. யோவானுடைய சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் அடிக்கப்பட்டது, அவர் துன்புறுத்தப்பட்டது, எல்லா காரியங்களையும் அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக 3 புஸ்தகத்தில் இல்லாத ஒரு அதிசயமான காரியங்களெல்லாம் இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். இந்த யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட மார்பருகே இருந்ததுனால எல்லா ரகசியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் இடத்துல தான் வெளிப்படுத்தினார். இந்த யோவானை அன்பாயிருந்த சீஷனை யோவானுக்கு ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல தேற்றின தேவன் நம்மையும் இன்றைக்கு தேற்றி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயை போல யாரும் தேற்ற முடியாது. எத்தனை முறை அந்த குழந்தை அழுதாலும் அந்த தாய் அந்த பிள்ளையை தேற்றுவாள். அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அங்கலாய்ப்பு அறிந்த தேவன், நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு அறிந்த தேவன் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் யாவரையும் ஆற்றி தேற்று அரவணைப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயாவுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு சிலுவையிலேயே சொன்ன இந்த 7வது வார்த்தையில் 4வது வார்த்தை நாம் நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம்